பேட் பால் 11 ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் அவங்க ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. உங்களுடைய லாஸை ரெக்கவர் பண்றதுக்காகட்டும், ப்ராஃபிட்டை எக்ஸ்பெனன்ஷியலா இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஆப் வந்து பெஸ்ட்டா இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மறக்காம அந்த கிவ் அவே கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட் தான். ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 செகண்ட் செமிஃபைனல் மேட்சோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 5th மார்ச் வெனஸ்டே மதியம் 2:30க்கு ஆரம்பிக்க போகுது கடாஃபி ஸ்டேடியம் லாகூரில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா சன்னி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 22 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். கடாஃபி ஸ்டேடியம் பார்த்தோம்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருந்திருக்கு. 2023லேருந்து இங்கே நடந்த 8 ஒன்-டே மேட்சஸில் 5 மேட்ச்ல ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 300 கிராஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ப்ரொக்ரஷனில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ணவங்க 4 போட்டியிலும், செகண்டா பேட் பண்ணவங்க 3 போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இங்கே அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் இங்கே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வென்யூ ஸ்டாட்ஸில் பார்க்கலாம். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் ஜின்னா எண்ட் அண்ட் இக்பால் எண்டுன்னு இருக்குது. ஓவராலாக பார்த்தோம்னா பெரிய கிரவுண்டாக இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைடு 82 மீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கொயர் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஒரு சைடு 74ம் இன்னொரு சைடு 61 மீட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் டயக்னல் பார்த்தோம்னா கவர்ஸ் ரீஜன் அண்ட் மிட் விக்கெட் ரீஜன் 84-76ம், தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைனல் லெக் ரீஜன் 68 அண்ட் 58 இருக்கு. ரொம்பவே பெரிய கிரவுண்டா இருக்கு கடாஃபி ஸ்டேடியம். அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் எந்த டீமுக்குமே ஃபேவரபிளா இல்லை. அதுக்கான மெயின் ரீசன் ரெண்டு டீமுமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோட இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்பில் மட்டும் ஸ்லைட்டாக சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்கு மார்க்கெட் ஃபேவரபிளாக இருக்குது. இந்த போட்டியில் எப்பவும் யூஸ் பண்ணுற பிச் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்களோ அந்த டீமோட ஸ்டாக்கை பை பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட முடிவில் அந்த டீம் வந்து எப்பவும் அடிக்கிற ஸ்கோர் தான் இங்கே அடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இன்கேஸ் பார் ஸ்கோரை விட ஒரு 20 to 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இன்னும் வெயிட் பண்ணி கூட நீங்கள் செல் பண்ணலாம். ஏன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு மேட்சுக்கும் ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறது போக ட்ரேடிங்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ப்ராஃபிட்டை எக்ஸ்போனன்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறதுல லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா இதன் மூலமாக நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்தோம்னா ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த ரெண்டு ஆப்லையும் ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இந்த ரெண்டு ஆப்போடைய லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த ரெண்டு அணிகளும் 68 மேட்சஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் அதிக போட்டிகளில் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. 42 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. 26 மேட்சஸில் நியூசிலாந்து டீம் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தோம்னா 2 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீமுமே ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் ஒரு முறை மோதிருக்காங்க. அந்த போட்டியில் நியூசிலாந்து டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே டோட்டலாக 11 ஒன்-டே மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. வின் பர்சன்டேஜ் 55% இருக்குது. அதுக்கப்புறம் நியூசிலாந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வென்யூ ரெக்கார்ட் மோசமாக இருக்குது. ஏன்னா இங்கே ப்ளே பண்ண 7 மேட்சஸில் 2 மேட்ச் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து இங்கே நடந்த 7 ஒன்-டே மேட்சஸில் ஃபர்ஸ்டா பேட் பண்ணவங்க 4 போட்டியிலும், செகண்டா பேட் பண்ணவங்க 3 போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 290ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 267ம் இருக்குது. ரெண்டு இன்னிங்ஸுமே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா இங்கே 307 இருக்குது. ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் 307 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா 39 இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இங்கே நடந்த 7 ஒன்-டே மேட்சஸ் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சில் பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதனால ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ரன் ரேட் 4.8 தான் இருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மெயினா டெத் ஓவர்ஸ்ல ரன் ரேட் 9.5 இருக்கு. கிரவுண்ட் டைமென்ஷன் பெருசா இருந்தாலும் பேட்டர்ஸ் இந்த ஃபேஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. செகண்ட் ஹையஸ்டா இந்த ஃபேஸ்ல தான் அதிகமா விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸ்லயும் கன்சிடரபிள் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 1.9 இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல எக்ஸாக்ட்டா 5ம், மிடில் ஓவர்ஸ்ல 5.9 இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல 7.8 இருக்கு. 3 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸ்ல தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 4.1 இருக்கு. இந்த மாதிரி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோருக்கு மேல அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது செகண்டா பேட் பண்ணக்கூடிய டீமுக்கு ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே அந்த ப்ரெஷர் வந்து இருக்கும். அந்த மாதிரியான சமயத்தில் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணல அப்படிங்கும்போது மிடில் ஓவர்ஸில் கொலாப்ஸ் ஆவாங்க. அதுதான் இங்கே நிறைய மேட்சஸில் நடந்திருக்கு. ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 219 லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்துருப்போம். இந்த போட்டியில் ஃபர்ஸ்ட்டாக எந்த டீம் பேட் பண்ணுறாங்களோ அந்த டீம் 30 to 40 ரன்ஸ் இதை விட எக்ஸ்ட்ரா அடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா அந்த டீமில் இருக்கக்கூடிய மிடில் ஓவர் பவுலர்ஸ் குறிப்பாக குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸை உங்கள் டீமில் எடுத்து வைங்க. ஏன்னா டிஃபெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மிடில் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிரவுண்ட் டைமென்ஷனும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெருசாக இருக்கிறதால. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவ்யூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். 2023லேருந்து இங்கே நடந்த 7 ஒன் டே மேட்சஸில் ஃபாஸ்ட் bowlers டோட்டலாக 350 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 54% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 62 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 62% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுத்திருக்காங்க ஒவ்வொரு 34 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்கு. பட் எக்கனாமி ரேட் புவராக இருக்கு. கிட்டத்தட்ட 7 ரீச் பண்ணுது. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக 304 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 47% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 39 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 39% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் ஆவரேஜாக எடுத்திருக்காங்க ஒவ்வொரு 47 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் டீசெண்டாக இருந்தாலும் ஸ்ட்ரைக் ரேட் புவராக இருக்கு. அதுக்கப்புறம் எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா 6 ரீச் பண்ணுது. இவங்களும் கொஞ்சம் அதிகமான ரன்கள் கன்சீட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களோ அதே போல தான் இந்த ஸ்டாட்ஸும் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 113 இருக்கு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் 74 தான் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் அந்த நியூ பால் ஓவர்ஸில் பார்த்தோம்னா பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஓப்பனர்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் வர டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 50% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 38% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 12% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100 இருக்கு. அது மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, 96க்கு. பட் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் இவங்க தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 46% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 41% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 13% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. இந்த போட்டியில் எந்த டீம் செகண்டாக பேட் பண்ணுறாங்களோ அந்த டீமோட டாப் ஆர்டர் குவாலிட்டியை செக் பண்ணுங்க. மேட்சப்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் த்ரெட்டாக இருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ஆப்போனன்ட் டீமில் இருக்கக்கூடிய நியூ பால் பவுலர்ஸ் எடுங்க. இன்கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அவங்கள ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 1.4ம், செகண்ட் இன்னிங்ஸில் எக்ஸாக்டாக 1ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் எக்ஸாக்டாக 2ம், செகண்ட் இன்னிங்ஸில் 1.6 இருக்குது. ரெண்டுத்துலையுமே பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. பட் ஸ்ட்ரைக் ரேட் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் நல்லா இருக்குது.
அடுத்ததா ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers டோட்டலாக 31 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 19 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்ட் bowlersக்கு நல்லா இருக்குது. ஒவ்வொரு 34 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers 31 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 20 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுலேயும் ஃபாஸ்ட் bowlersக்கு தான் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. ஸ்பின்னர்ஸ் 2 இன்னிங்ஸ்லையுமே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் வரக்கூடிய நாட்களில் நான் ஆட் பண்ணுறேன். எல்லாமே ட்ரேடிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் கிராண்ட் லீக் டீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஸ்டாட்ஸை இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டீமில் பிளேயர்ஸை பிக் பண்ணுங்கள். அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கா டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா இந்த டோர்னமெண்ட்ல இதுவரை 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயினால கேன்சல் ஆயிருக்கு. முதல் மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் டீமுக்கு 107 ரன்ஸ் டிஃபரன்ஸ்லையும், செகண்ட் மேட்ச்ல இங்கிலாந்து டீமுக்கு 7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்லையும் ஜெயிச்சிருந்தாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்திலுமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல ரயான் ரிக்கில்டன், டெம்பா பவுமா, ராசி வேண்டர்சன். மிடில் ஆர்டர்ல ஹென்ரிச் கிளாசன், ஏடன் மார்க்ரம், டேவிட் மில்லர், வியான் மல்டர். லோவர் ஆர்டர்ல மார்க்கோ யான்சன், கேஷவ் மகாராஜ், ககைசோ ரபாடா அண்ட் லுங்கி இங்கிடி. அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரயான் ரிக்கில்டன். ரீசன்ட் ஃபார்மில் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் டெம்பா பவுமா. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனி ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. நியூசிலாந்து டீமுக்கு ஆகட்டும், இந்த கிரவுண்ட்லேயே ஆகட்டும். ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. மற்ற பவுலிங் டேப்பரை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ராசி வேண்டர்சன். நியூசிலாந்து டீமுக்கு 2 மேட்ச்ல 200 ரன்ஸ் எக்ஸாக்டாக அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச்ல 50யும் இன்னொரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஹென்ரிச் கிளாசன். நியூசிலாந்து டீமுக்கு ஒரு மேட்ச்ல ப்ளே பண்ணி 15 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல எல்லா மேட்ச்லுமே 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. சூப்பர்பான ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஏடன் மார்க்ரம். நியூசிலாந்து டீமுக்கு 2 மேட்ச் ப்ளே பண்ணி 44 ரன்ஸ் மட்டும் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா டேவிட் மில்லர். இவர் பார்த்தோம்னா நியூசிலாந்து டீமுக்கு 14 மேட்சஸ்ல 323 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் சுமாராக தான் இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 53 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல எதுலையுமே 40 ரன்ஸை கிராஸ் பண்ணல. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா வியான் மல்டர். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்கு. இந்த கிரவுண்டு தான் ரீசெண்டாக நியூசிலாந்து டீமுக்கு 64 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல பேட்டிங்ல 2 மேட்ச்லையும் பவுலிங்ல கன்சிஸ்டண்டா எல்லா மேட்ச்லுமே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டோட்டலா 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு புவரா இருக்கு. அடுத்ததா மார்க்கோ யான்சன். நியூசிலாந்து டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல எதுலையுமே 40 ரன்ஸை கிராஸ் பண்ணல. பவுலிங்ல பார்த்தோம்னா டோட்டலா 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் மட்டும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா கேஷவ் மகாராஜ். நியூசிலாந்து டீமுக்கு இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ரபாடா. நியூசிலாந்து டீமுக்கு 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 4 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா டோட்டலா 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. கடைசியா லுங்கி இங்கிடி. இவர் பார்த்தோம்னா நியூசிலாந்து டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பவுல் பண்ண இன்னிங்ஸ்ல விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா நியூசிலாந்து டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். நியூசிலாந்து டீம் இந்த டோர்னமெண்ட்ல இதுவரை ப்ளே பண்ண 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க.
இருக்காங்க. பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் டீமுக்கு எதிராக ஜெயிச்சிருந்தாங்க. பட் லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக 44 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா நியூசிலாந்து டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல வில் யங், ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன். மிடில் ஆர்டர்ல டேரில் மிச்சல், டாம் லாதம், கிளென் பிலிப்ஸ், மைக்கேல் பிரேஸ்வெல். லோவர் ஆர்டர்ல மிச்சல் சாண்ட்னர், மேட் ஹென்ரி, கைல் ஜாமிசன் அண்ட் வில்லியம் ரோக்கி. அடுத்ததா நியூசிலாந்து பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வில் யங் சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு 2 மேட்ச்ல ப்ளே பண்ணி 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 2 மேட்ச்ல ப்ளே பண்ணி 23 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கிறோம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ரச்சின் ரவீந்திரா. சாம்பிள் சைஸ் பார்த்தோம்னா இவருக்கு லோவாக இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்ல 50யும் இன்னொரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கிறோம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு புவரா இருக்கு. அடுத்ததா கேன் வில்லியம்சன். சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு 18 இன்னிங்ஸ்ல 803 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்கு. இந்த கிரவுண்ட்லயும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. 2 மேட்ச்ல 191 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா டேரில் மிச்சல். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் இதுல பார்த்தோம்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணி 34 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 91 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 81 ரன்ஸும் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கிறோம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா டாம் லாதம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் வந்து சுமாராக தான் இருக்கு. பெஸ்டா ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 64 ரன்ஸ் அடிச்சிருக்காரு சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல குறிப்பா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா கிளென் பிலிப்ஸ். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா 2 மேட்ச்ல ப்ளே பண்ணி 88 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பெஸ்டா ஒரு மேட்ச்ல 106 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட்ல இவர் பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 40 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா மைக்கேல் பிரேஸ்வெல். இந்த கிரவுண்ட்ல அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 31 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல பேட்டிங்ல எதுலையுமே 40 ரன்ஸை கிராஸ் பண்ணல. பவுலிங்ல பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா மிச்சல் சாண்ட்னர். பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஓவராலா சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங் மேட்சப்ஸ் இருக்கு புவரா இருக்கு. பவுலிங்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா மேட் ஹென்ரி. சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு 5 இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டோட்டலா இவர் 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா கைல் ஜாமிசன். ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா இவர் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா வில்லியம் ரோக்கி. சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டீம் ஸ்ட்ரென்த் பார்த்தலாம். 2 டீமும் பார்த்தோம்னா ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோட தான் இருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்களோ அவங்க பார் ஸ்கோருக்கு மேல அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 2 டீமுக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கீப்பர் செக்ஷன்ல பார்த்தோம்னா ஹென்ரிஸ் கிளாசன் அண்ட் ரயான் ரிக்கல்டன் இந்த 2 பேருமே பெஸ்ட் பிக்கா இருக்காங்க. 2 பேருமே சூப்பர்பான ஃபார்ம்லயும் இருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் டாம் லாதம் இருக்காரு. அவரும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. இந்த போட்டியில் நியூசிலாந்து டீம் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணும்போது மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. ஸோ அந்த லாஜிக் வச்சு எடுத்தோம்னா இவர் வந்து பர்ஃபெக்டாக இருப்பார். இவருடைய இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 இன்னிங்ஸ்லையுமே ஒரே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும் ஆவரேஜ் ஆகட்டும் ஈக்குவலாக இருக்குது. பேட்டர்ஸில் பார்த்தோம்னா கேன் வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திரா, ராசி வேண்டரசன் அண்ட் டேரில் மிச்சல் இருக்காங்க. இதில் டேரில் மிச்சலை நம்ம டிஃபரன்ஷியல் பிக்கா சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா வில் யங் இருக்காரு. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா மார்க்கோ யான்சன், எய்டன் மார்க்ரம் அண்ட் பிரேஸ்வெல் இருக்காங்க.
இந்த 3 பேருமே இப்போதைக்கு பெஸ்ட் பிக்கா இருக்காங்க. இது போக மிச்சல் சாண்ட்னர் இருக்காரு. விக்கெட் வந்து ட்ரையா இருக்கு. நியூசிலாந்து டீம் ஃபர்ஸ்ட்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது மட்டும் அவரை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். பிரேஸ்வெல் எடுத்துட்டீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் 2த்துலயுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் குடுப்பாரு. பேட்டிங்ல மிச்சல் சாண்டரை விட பிரேஸ்வெல் இவருடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா மேட் ஹென்ரி அண்ட் ககிசோ ரபடா இந்த 2 பேருமே பெஸ்ட் பிக்கா இருக்காங்க. இது போக பார்த்தோம்னா வில்லியம் ரோக்கி அண்ட் கேஷவ் மகராஜ் இருக்காங்க. இந்த போட்டியில சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க. விக்கெட் ட்ரையா இருக்கு அப்படிங்கும்போது கேஷவ் மகாராஜா ப்ரிஃபர் பண்ணலாம். மற்றபடி இன்னொரு ஆப்ஷன் வில்லியம் ரோக்கி பெஸ்ட் பிக்கா இருக்காரு. ரீசெண்ட் டைம்ல கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுத்துட்டு வராரு. அடுத்ததா டாப் கேப்டன்சி பிக் பார்க்கலாம். இந்த போட்டியில பார்த்தோம்னா கேன் வில்லியம்சன், ரயான் ரிக்கல்டன் அண்ட் ரச்சின் ரவீந்திரா 3 பேருமே கேப்டன்சி ஆப்ஷனுக்கு பெஸ்டா இருக்காங்க. கேன் வில்லியம்சன் ஆகட்டும், ரச்சின் ரவீந்திரா ஆகட்டும் 2 பேருமே ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. பேட்டிங் போக பவுலிங்லயும் ஒரு சில ஓவர்ஸ் ரச்சின் ரவீந்திரா பவுல் பண்ணலாம். ரயான் ரிக்கல்டன் பார்த்தோம்னா கொஞ்சம் அக்ரெசிவா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ப்ளே பண்ணுவாரு. அந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் மட்டும் பார்த்தாடிட்டாரு அப்படிங்கும்போது மறுபடியும் இவர்கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். பட் இவரை விட பார்த்தோம்னா கேன் வில்லியம்சன் ஆகட்டும், ரச்சின் ரவீந்திரா இந்த 2 பேருமே சேஃப் பிக்கா இருக்காங்க. கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா ஹென்ரிச் கிளாசன், டைரல் மிச்சல் அண்ட் மார்க்கோ யான்சன் இருக்காங்க. டைரல் மிச்சலை கண்டிப்பா ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸ்ல நீங்க கேப்டனா ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி இவருடைய பெர்சன்டேஜ் செலக்ஷன் கம்மியா இருக்கு. நீங்க கேப்டனாவும் எடுத்து அவர் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படிங்கும்போது டாப் ரேங்க்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஓடிஐ ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் இவர் சூட்டபிளான பிளேயரா இருக்காரு. லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம எனக்கு கிளிக் பண்ணி உங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.